शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक यास्धाम्बरीशशुकशौनकभीष्मराल्भ्यान्ने रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराक्षय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्. இன்றைய தினம் விதர்ப்ப வம்ச வர்ணனம் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் சொல்றா. கடைசிக்கு என்ன சொல்றா அப்படின்னா, போஜன், விஷ்ணு வம்சம், அந்தக வம்சம், மது வம்சம், சூரசேன வம்சம், தசாரக வம்சம், குரு வம்சம், சிருஞ்சய வம்சம், பாண்டவ வீரர்கள், எதுக்கள், இத்தனை பேரும் கண்ணனை ஆராதனம் பண்ணிருந்தாலும் கண்ணன் பேரு சொல்லி கண்ணனால போயிட்டு இருந்தாலும் கண்ணன் பேரு சொல்லிட்டுன்னா அப்படியே மயங்கி விழுந்து என்னென்ன அனுபவிச்சார் கடைசியில சொல்ற இந்த அத்தியாயத்திலேயே. இது இன்ட்ரடக்ஷன் டு கிருஷ்ண சரித்தம் தசமஸ்கந்தத்துக்கு இதொரு பூர்வபாவியாக சொல்லபடியானது. இதுலையும் நிறைய பேர் சேர்ந்த ஒரு வம்சத்துராஜா போறான். விதர்ப்ப வம்சபரணம் அப்படின்றான். அந்த விதர்ப்பராஜனுக்கு போஜ்யான் ஒரு பத்னி. அவளுக்கு 3 பேர் குழந்தை பிறந்தது. குஷன், கிரத்தன், ரோமபாதன். கிரத்தனுடைய வம்சம் 21 பேர். போஜ்யராஜா வம்சம் ரோமபாதன், பப்ரு, கிருத்தி, அஷிக்கன், சேதி, தசார்கன், யோமன், ஜீமூத்தன், விகிருத்தி, பீமரத்தன், நவரத்தன், தசரத்தன், சகுனி, கரம்பன், தேவராத்தன், தேவக்ஷேத்திரம், மதுக்ஷேத்திரம், குருவம்சம், அனு, புருஹோத்திரன், ஆயு, சாத்வதன். அந்த சாத்வனத்துக்கு அவன் கிடைக்க பெருச சொல்றான். சாத்வதனுக்கு 7 பேர் பசங்கள். பஜமானன், பஜி, திவ்யன், விஷ்ணி, தேவாவர்தன், அந்தகன், மகாபோஜன். இப்போ மொத்தத்தாலும் சொல்லிட்டு போறான். சரி, அது சொல்லி விஷ்ணு வம்சத்துக்கு வரார். விஷ்ணி, ஷபல்கன், சித்திரதன் 2 பேர். அந்த ஷபல்கனுக்கு காந்தினி என்று 12 பேர் பசங்கள். அக்ரூரன், ஆசங்கன், சாரமேயன், மிருதுரன், மிருதுவிதன், கிரி, தர்மவிருத்தன், சுகர்மா, சத்ரோபேக்ஷன், ஹரிமர்தனன், சத்ருகன், கந்தமாதரன், பிரதிபாகு. இதுல அந்த அக்ரூர் முதல் பையனுக்கு தேவவந்தன், உபதேவன் 2 பேர் விஷயங்கள். விஷ்ணிய 2ஆம் பையனுக்கு சித்திரரதனுக்கு பிருத்து, விருவர்தன் 2 பேர். அப்புறம் விஷ்ணு அந்த பையனுக்கு அந்தகன். அவன் 4 பேர் விஷயங்கள். குக்குரா, பஜமான, சுச்சி, கம்பலபரிகி. குக்குரத பையன் வன்னி, அவனுடைய பையன் விலோமன், அவன பையன் கபோதலோமன், அவனுடைய பையன் அனு. இவன் வந்திருந்து தும்புரு என்றவனுக்கு விரைந்து. அப்புறம் தேவகனுக்கு தேவவந்தன்,
ஆதேவன், சுதேவன், தேவவர்தனன், திருத்த தேவான். சரி, இவன் 4 பேர் பசங்கள். அப்புறம் அந்த அணுவுக்கு அந்தகன் துந்துபின் ஒருத்தன். துந்துபி பையன் அரித்யோத்தன், புதர்வசு, ஆகுக்கன், ஆகுக்கி. சரி, வசுதேவனுக்கு இவனுக்கு அந்த தேவகனுக்கு 7 பேர் பெண் பசங்கள், 4 பேர் புருஷ பசங்கள். தேவவந்தன், உபதேவன், சுதேவன், தேவவந்தன், திருததேவன். அது சொன்னேன். சுந்தரந்த சாந்தி தேவா, ஸ்ரீதேவா, தேவரக்ஷகா, சகதேவா, தேவக்கி. சரி, தேவகனின் 4 பேர் வசங்கள். சோ அந்த தேவிக்கு இது வரா வசுதேவா அந்த 7 பேருக்கு பசங்களையும் வசுதேவம் கல்யாணம் பண்ணிடணும். சரி, அப்புறம் உக்ரசேனனுக்கு 9 பசங்கள், 5 பேர் பெண் பசங்கள். அந்த 9 பேர் பசங்கள் யாரப்பா அப்படின்னா கம்சா, சுனாமா, நெக்ரோதா, கங்கா, சங்கு, சுஹு, ராஷ்டிரபாலா, சிருஷ்டி. டாட்டர்ஸ் கம்சா, கம்சவதி, கங்கா, சூரபூ, ராஷ்டிரபாலிகா. சரி, வசுதேவன தம்பிகளான தேவபாகன் முதலாவதோட இவர் கல்யாணம் ஆகுது. அப்படின்னு என்ன, உக்ரசேனனுக்கு வசுதேவன், வசுதேவன் தம்பி அந்த இன்னொரு பாரியின் பிறந்தவன் யாருவன், தேவபாகன். அந்த தேவபாகனுக்குள்ளேயே இந்த கீதை கேட்டோம். எந்த கீதா? உத்தவ கீதா. அவனே உத்தவன், உத்தவ கீதா. அவனுக்கு ஓம்காரன் சில 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது உத்தவ கீதா அப்படி. சரி, அப்புறம் சித்திரதனுக்கு விதூரத்தன், சூரன், பஜமானன், ஷினி, ஸ்வயம்போஜன் அப்படின்னுட்டு சந்ததி. கிருதீக்கன், அவனுக்கு 3 பேர் வசங்கள். தேவபாகு, சரதன்மா, கிருத்தவர்மன். அப்புறம் அவனுக்கு சூரன், தேவபாகு. அந்த சூரனுக்கு மாரிஷா என்ற ஒரு கல்யாணமாய் 10 வசங்கள். வசுதேவன், தேவஸ்திரசு, ஆனக்கன், சிரஞ்சயன், ஷாமக்கன், கங்கன், பரீக்கன், வத்சகன், தேவபாகன், விருக்கரம்பன். தேவபாகன் ஒரு தம்பி, அவனு பிள்ளை தான் உத்தவன். சூரன பெண் பெசங்களுக்குள்ளே பிருத்தா, அவள் குந்தி, ஸ்ருதேவா, ஸ்ருதகீர்த்தி, 3 பேர். அந்த வசுதேவனை தகப்பனுடைய பெயர் சூரசேனனுக்கு குந்தி போஜன் என்று ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த பிருத்துவன் தான் பிருத்துவை தத்து கொடுத்துடுறான். யாருக்கு? குந்தி போஜனுக்கு, ஃப்ரெண்டுக்கு. இந்த பிருத்தா குந்தி என்ன பண்ணான்னா தூர்வாசருக்கு சுஷ்ரூஷை பண்ணி தேவதா சமாகம மந்திரம் கலத்துக்கிறார். தேவதைகளை கூட்டு அவளோட குழந்தை பிறகுது. சரி, அந்த மந்திரத்தை சொல்லி அது சரியா இல்லையா? இந்த குழந்தை அவளை 7 வருஷமா 8 வருஷமா தபஸ் பண்றது. மந்திரி சொல்றா சூரியன் வந்துட்டு கர்ணனை கொடுத்துட்டு போயிடும். அம்மா, உனக்கு ஒன்றும் ஆறுதில்லை, நீ இன்னும் கன்னியா இருப்பாய், குழந்தை மாத்திரம் பிறந்து போகுது, அவருக்கு கன்னியத்தான் அப்படின்னு. இவன் என்ன பண்றான், குழந்தை பிறதான் 7 வயசுக்குள்ள ஒரு பெட்டியில் வச்சு கங்கையில் விட்டுறாங்க. சரி, அந்த பிரித்தைக்கு பாண்டுவுடன் கல்யாணம் ஆகுது. குந்தி பாண்டு. அந்த ஸ்ருததேவி, விருத்தசர்மா, கந்தவக் 2வது தந்தவக்தன். இன்னொரு பையனுக்கு ஸ்ருததேவி என்றவர் தந்தவக்தன் இருக்கலாம். இவன் யாருன்னா ஹிரண்யாட்சன் முதல் ஜென்மம். அப்புறம் ஸ்ருதகீர்த்திக்கு திருஷ்டகேத்து, சந்தர்தன், ராதாதிதேவி, ஜெயசேனன், விந்தன், அனுவிந்தன், தமுகோஷன், சுதஸ்திரஸ், இவாளுக்கு சிசுபாலன் பிறக்கலாம். இவன் யாருன்னு ஹிரண்யக்கு சுபந்திர ஜென்மம். அப்புறம் இப்படி அவன் பசங்களுக்கு வசுதேவன தம்பந்திரூபடி அர்த்தம்.
தம்பிகள் யாராரு அப்படின்னா தேவபாகன், திவஷ்டவசன், அனர்ஷன், சஞ்சயன், ஷாமக்கன், வத்சகன், ஷமீக்கன், கங்கன். இவர் இத்தனை பேருக்கும் பாரியர்கள் பெயர் சொல்லி பசங்கள். இங்கே தேவபாகனுக்கு வசுதேவன் தம்பி. வசுதேவன் 9 பேர் தம்பி. வசுதேவனுக்கு தேவபாகனத்துல கம்சா என்ற கல்யாணம் பண்ண கொடுத்தோ சித்திரகேது புரத்பூலன் பிறக்கிறான். தேவஸ்ரவசனுக்கு இந்திர தம்பி வசுதேவனுக்கு கம்சவர்த்தியை கல்யாணம் பண்ணி சுவீரன் ரிஷமந்த் 2 வருஷங்கள் வருகிறார். அனஷா, கங்கா, அனஷான்ற 3ஆம் தம்பிக்கு கங்கான் பெண்ணு கல்யாணம் பண்ணி சத்ருஜித்தா புருஜிதா அப்படின்னு குழந்தை பிறக்கிறது. சஞ்சயன் ராஷ்டிரபாலிகா, சஞ்சயன் 4ஆம் தம்பி ராஷ்டிரபாலிகான கல்யாணமாய் நிறைய வருஷங்கள் பிறக்கிறது. அப்புறம் 5வது ஷாமகனுக்கு சரபூமி அப்படின்னு பெண்ணு கல்யாணம் ஹரிகேஷா ஹிரண்யாட்சான் 2 பேர் வருஷங்கள் வருகிறது. 6ஆம் தம்பி வசுதேவனுக்கு வத்சகனுக்கு மிஸ்ரிகேஷி நிறைய வருஷங்கள் வருகிறது. அப்புறம் 7ஆம் தம்பி ஷமீகனுக்கு சுதாமினி, இவளுக்கு சுமித்ரா, அர்ஜுனா, பாலா இத்தனை வருஷங்கள் வருகிறார். அப்புறம் கங்கான் இந்திர தம்பி 8வது தம்பி கணிக்கு என்ற கல்யாணமாய் ரித்துதாமன் ஜெயனன் பிறகுறான். 9வது ஆனகதுந்துபிகி என்றான். அதில் வளர்ந்த வசுதேவனுக்கு 14 பேர் கல்யாணம். ஆனகதுந்துபிகி வசுதேவனுக்கே பேர். யார் 24 பேருன்னா பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மந்திரா, மதிரா, ரோச்சனா, இலா, தேவகி, கௌசல்யா, ரோச்சனா, இலா, தித்ததேவா, சாந்தி தேவா, உபதேவா, ஸ்ரீதேவா, தேவர்க்ஷிதா, சகதேவா, தேவகி. இத்தனை 14 பேர். இதெல்லாம் பாகவதம் வாசிச்சாதான் தெரியறதில்லை. ஒரு பேர் கேட்டு போயிட்டு இருக்கு. நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறது தினம் ஒரு அத்தியாயம் சொல்லிட்டு இருக்குச்சு. அத்தியாய சம்மரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுல வசுதேவருக்கு இந்த ஒவ்வொரு பெண்ணின்டையும் என்னென்ன குழந்தை லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் வருது. இப்போ அது சொல்லிட்டு போறது இல்லை. காரணம் என்ன, இப்போ டெக்ஸ்ட் இதெல்லாம் இத்தனை விஷயம் சொல்லி கிருஷ்ணன் பறந்தவுடனே பறந்தில்ல பறக்குச்சே என்னென்னாவது விஷ்ணு வம்சத்து கௌரவம் என்ன, கிருஷ்ணன் பேரு சொன்ன என்னவாவது இந்த கதை எல்லாம் சொல்லி முதலே பலஸ்ருதி சொல்றாரு. கண்ணன் பேரு வம்சம் சொன்னாலே சொல்லிட்டு அப்புறம் தசமஸ்கந்தத்துக்கு போகிற இத்தனை விஷயம் இங்க வருஷ அத்தியாயத்தின் கடைசி அத்தியாயத்துக்குள்ள ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். இத்தகந்தம் புருஷம் புராதனம் மகானுபாவோ அகில சாது சம்மதகா பத்தாந்தரிர் பாஷ்ப கலா குலேக்ஷணோ பக்தித்கலோ கத்யதையா கிராப்ரவீத். சுகபிரம்மம் சொல்லுகிறார், புராதனம் புருஷம் எம்பெருமானை மகானுபாவோ அகில சாது சம்மதகா. இது பெருமாள் சொல்லி முடிக்கிறது. போன அத்தியாயத்துக்குள்ள என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, தத்திர தானவதைத்யானாம் சங்காத்தே பாவ ஆசுரகா திருஷ்டுவா மதனுபாவம் வை சத்ய குண்டோ வினங்கேத்தி. நீங்கள் நான் சொன்ன மாதிரி கேட்டா வைகுண்டத்துக்கு வரலாம்னு சொல்லி முடிக்கிறார். 13 ஸ்லோகம் இருக்கு இதுல. கடைசி இதுல அவளுக்கு சுகபிரம்மம் சொல்றார். பத்தாஞ்சலிஹி பாஷ்பகல் ஆகுலேக்ஷணம் பக்தித்கலோ கத்கரையா ஆக்கிரா அப்ரவீத். பலிருவாச்சா, பலி சக்கரவர்த்தி சொல்றான், அஹே அஹோ பிரணாமாய கிருத சமுத்தியமாக பிரபன்ன பக்தார்த்த விதௌ சமாஹிதக எல்லோகபாலை ஸ்தருக்ரஹோ அமரைஹி அலப்த பூர்வோ அபசதே அசுரேர் பிதா. உம்மோடு வந்து பார்த்திருந்து அடியவங்களுக்கு உடம்பெல்லாம் ரோமாஞ்சனமாயிட்டு பிரபன்ன பக்தார்த்தேரன்னி
ஸ்ரீசுகௌவாச்ச இத்யுக்தா ஹரிமானம்ய பிரம்மாணம் சபவன் ததகா. இந்த மாதிரி ஹரிக்கு எல்லாம் பூஜை பண்ணி விவேஷ சுதலம் பிரீத்தோ பதிர்முக்த சகாசுரைஹி. அங்க போன ராஜோவாச்சா. இவர் கேட்கிறார் பிரஷ்ன. பரீட்சித் மகாராஜா, பகவன் ஸ்தூதமிச்சாமி ஹரிரத்வத கர்மண அவதார கதாமாத்யாம் மாயா மத்ஸ விடம்பனம். சுவாமி, எம்பெருமானுடைய அத்புத கர்மங்கள் பற்றி அவதார கதை நான் கேட்கணும். மாயா மத்ஸ விடம்பனம், மத்ஸாவதாரத்தின் ஆரம்பித்து எல்லாம் சொல்லணும். எதர்த்தம் அரதாத் ரூபம் மாற்றம் லோகஜுகுப்சித்தம். ரொம்பவும் வெறுக்கும்படியான அந்த மீனுடைய அவதாரம் எதுக்காக எடுத்தா அது சொல்லுங்க எனக்கு அப்படின்போ. அதான பிறகு அதுக்கு சுகபிரம்மம் சொல்லுகிறார், தஸ்யாம் விதர்போ அதனைத்து புத்திரோ நாம்னா குஷக்கிரத்தௌ. விதர்ப வம்சக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன், இது சொல்லி அது அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. விதர்போ அஜயனத் புத்திரோ நாம்னா குஷக்கிரத்தௌ. ரெண்டு பேர் குஷக்கிரதன், ரெண்டு பேர் வந்தா ஆயத்தையோ கேட்கிறான். இவரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். எத்தே விதர்ப ராஜாவுடைய கதை. திருத்தீயம் ரோமபாதஞ்சா, மூணாம் ரோமபாதம் விதர்ப குலநந்தனம். ரோமபாதசுதோ பப்ருஹு பப்ரோஹோ கிருதிரஜாயதா உஷிகா தத் சுதஸ்தஸ்மாத் சேதி சைத்யாதயோ நிருபா கிரதஸ்ய குந்திஹ புத்ரோ பூத் திருஷ்டிஸ்தஸ்யாத நிர்வృத்திஹ. இதெல்லாம் பசங்கள். ததோ தசார்கோ நாம்னா பூத் தஸ்ய யோமஸ்வதஸ்ததகா ஜீமூதோ விகிருதிஸ்தஸ்யா எஸ்ய பீமரதஸ்ததகா. அவனுடைய பிள்ளை பீமரதன். ததோ நவரத புத்ரோ ஜாதோ தசரதஸ்தரஹ. நவரதன் பிள்ளை தசரதன். கரம்பிஹி சகுனே புத்ரோ தேவராதஸ்ததாத்மஜகா. தேவக்ஷத்திரஸ்தரஸ்தஸ்ய மதுः குருவசாதனுः புருஹோத்தரஸ்தனோः புத்திரः தஸ்யாயுः சாத்வரஸ்ததகா. பஜமானோ भजिर्दिव्यो विष्णुर्देवां वृद्धोन्धकघा. சாத்வதஸ் சுதா சப்தா மகாபோஜஸ்ச மாதிஷா. சாத்வதனுக்கு 7 பேர் வசங்கள். மகாபோஜன், பஜமானஸ்ய நிமிலோச்சிஹி, கிங்கிணி திருஷ்டிரேவச்ச, ஏகஸ்யாமாத்மஜ பத்ஞாக, அந்யாஸ்யாம் ச த்ரயः சுதாகா. பிரதம பாரியன்னு ஒண்ணு. இன்னத்தி பத்னியாம் அந்நியாஞ்ச த்ரயः சுதாः, 3 பேர் விஷயங்கள். சதாஜிச்சா சஹசிராதித் அயுதாதிஜித். பிரபு சதாஜித் சஹசிராதிஜித் அயுதாதிஜித் அப்படி. பபுர் தேவா விருதசுதா தயோ ஸ்லோகு பட்டந்தியமு யதைவ ஸ்ருணுமோ தூராத் சம்பஷ்யாமஸ்ததாந்திகாத். எப்பேர் வட்டம் மாறா அப்படின்னா தூரம் யார் பேசியிருந்தாலும் அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாரோ காதல் பேசிட்டு இருந்தா அவளுக்கு அப்பேர் பட்ட சுவாமிகள். விதர்ப வம்சத்துக்குள்ள இவர் சுவாமி. பப்ருஹு ஸ்ரேஷ்டோ மனுஷியானாம் தேவே தேவா விரதசமாக. பப்ருன்னு எடுத்து பிறந்தான். அவன் மனுஷர்கள்ல ரொம்ப சிரேஷ்டமாயிருந்தான். புருஷாக பஞ்சஷஷ்டிஷ்சா ஷட்சஹஸ்ராணி சாஷ்டச்சா ஏ அமிர்தத்வம் அனுப்பிராப்தா பப்ரோர் தேவா விருத்தாதபி. பஞ்சஷஷ்டி 65, ஷட்சஹஸ்ராணி 6000, ச அஷ்டச்ச 6008, பஞ்சஷஷ்டி. பூருஷாக ஏ அமிர்தத்வனுப்பிராப்தா பப்ரோர் தேவா விருத்தாதபி. பப்ருவுக்கு மகாபோஜோபி தர்மாத்மா
भोजा आसंस्तदन्वये महाभोजन कृष्णे सुमित्रपुत्रो भूत् युधाजित् परन्तपा அம்பிரியம் விஷ்ணு அவனுக்கு பேர் சுமித்திரன் அவனுக்கு யுதாஜித்து இதுல வருது மகாபாரத பகவத்கீதையில யுதாதித்ய விக்ராந்தா அப்படின்னா சினிஸ்தியான மித்திரஷ்சா நிம்னோ பூத் அனமித்திரத்தகா அவனு பிள்ளை சினி அவனு பிள்ளை அனமித்திரன் அவனு பிள்ளை சந்திராஜித பிரசேனஷ்சா நின்னஸ்யாப்யாசுரசுதௌ அனுமித்தன சுதோயோன்யகா சினிஸ்தஸ்யாத சத்யகா யுதானஹ சாத்விகில் வை ஜெயஸ்தஸ்ய புனிஷ்டதா யுகந்தரோ அனுமித்திரஸ்ய விருஷ்ணிः புத்ரோ பரஸ்தரகா ஸ்வபல்க சித்திரதश्च गान्धिन्याञ्च स्वपत्फलकतः अक्रूरप्रमुखा आसन् पुत्रा द्वादश विष्कृताः आसङ्गः सारमेयश्च मृदुरो मृदुविद्गिरिः धर्मवृद्धः सुकर्मा च क्षेत्रोपेक्षेरिमर्दनः शत्रुघ्नो गन्धमादश्च प्रतिबाहुश्च द्वादश तेषां स्वसा सुचिराख्या दावकूरसुतावपि देववानुपदेशश्च तथा चित्तरथात्मजः पृथुर्विदुरथाद्याश्च बहवो विष्णुनन्दनाः विष्णुवशங்கள் நிறைய பேர் குக்குரோ பஜமானश्च शुचिः कम्बलहर्षि बर्हिषगा பேர்கள் குக்குரஸ்ய சுதோ வன்னிः விலோமா தனயஸ்ததः அவனுடைய பிள்ளை குகன் அவனுடைய பிள்ளை விலோமன் அவன் பிள்ளை கபோதரோமா தஸ்யானு சகாய தும்புருஹு அவனுக்கு தும்புருன்ற ஒரு ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணான் அந்தகோ துந்தவிஸ் தஸ்மாத் அரித்யோதஸ் புதர்வசுஹு தஸ்யாஹு ஆஹுகி கன்யா ஆஹுக்கன் ஆஹுக்கின் ரெண்டு பேர் பிறந்தா சைவாஹுகாத்மஜௌ தேவகச்சோக்ரசேனश्च சத்வாரோ தேவகாத்மஜாகா தேவக்கன் தேவகி ஆஹுக்கன் ஆஹுக்கி தேவவானுபதேசश्च சுதேவோ தேவவர்தனகா தேஷாம் சுசாரः சப்தாசன்ன திருததேவாதயோ நிருபா சாந்திர்தேவோபதேவா च ஸ்ரீதேவா தேவரக்ஷிதா சஹதேவா தேவகீ च வசுதேவோவாஹः கம்சஸ்வநாமான்யக்ரோதः கங்கஷங்குஷ शङ्कुः स्तुस्तथा राष्ट्रपालोत सृष्टिश्च तुष्टिमानोग्रसेनियः வசங்கள் 9 வசங்கள் அப்புறம் பெண் வசங்கள் 5 கம்சா கம்சவதி கங்கா சூரபூ ராஷ்டிரபாலிகா உக்ரசேன துஹிதரோ உக்ரசேன வசங்கள் வசுதேவா அனுஜஸ்திரியகா शूरो विदुरथादासी बदमान सुतस्तरगा शिनिस्तस्मात् स्वयं भोजो हृदीकस्तत्सुतो मतगा देवबाहुः शतधनुः तीर्थवर्मा इति तत्सुताघा मूर्वे देवमीढस्य शूरस्य मारीषाणामुपत्न्यभूते तस्यां स जनयामास दशपुत्रान् नकल्मषन् वसुदेवम् மாரிஷா அவர் மாரிஷை என்னும் தேவமீடன் என்பவனுக்கு 10 பேர் வசங்கள் வசுதேவனுடைய அப்பன் தேவமீடன் எத்தனை பேர் தசபுத்திரான் வசுதேவம் தேவபாகம் தேவஷ்டரசம் ஆனகம் சஞ்சயம் ஷாமகம் கங்கம் ஷமீகம் வத்சகம் விருக்கம் தேவிரந்தபயோ நேருஹு ஆனகா யஸ்ய ஜன்மனி வசுதேவம் ஹரேஸ்தானம் தரஞ்சாரகடுந்துபிஹி ಒಬ್ಬರಿಗೆ ಆನೆಗಳುಂದಿವಿ ಬೆಳೆದಿರಾன் ಅದಕ್ಕೋಸ್ಕರ அவனுக்கு வசுதேவருக்கு ஆனதுந்துவி இன்னொரு பேர் வசுதேவம் ஹரேஸ்தானம் வதந்தியானகடுந்துவிம் वृद्धाच स्तुतिदेवाच हृत्कीर्ति श्रुतश्रवाघा राजादिदेवी कैतेषां भगिन्या पञ्चकन्यकाः तंगे पृथु कुंती
குந்தே சக்ஷு பிதா சூரோ அபுத்திரஸ்ய புருத்தாமதாத்து. அவளுக்கு தானம் கொடுத்துருவான் ஃப்ரெண்டுக்கு. சாபா துர்வாசசோ வித்யாம் தேவஹூதிம் பிரதோஷிதாத்து. தேவஹூதியை சந்தோஷப்படுத்திருக்கிறதுனால தூர்வாசர் வரம் கொடுக்குறார். என்னது வரம்? அபுத்திரஸ்ய புருத்தாமதாத்து தஸ்யா துர்வாசோ வித்யாம் தேவஹூதிம் பிரதோஷிதாத் தஸ்ய வீரிய பரீட்சார்த்தம் ஆஜுகாவ ரைவம் சுச்சிம். தேவர்கள்னா மந்திரன்னு சொல்லி பசங்கள் பெறுறது. அது கௌதுகத்தாலே வீரிய பரீட்சார்த்தம். இது என்ன நிச்சயமா அப்படின்னு ஆஜுகாவ ரவிம் சுச்சிம். கண்ணு மூடிட்டோ ரவி மந்திரம் சொல்ற, சூரிய மந்திரம் சொல்ற. ததை உபாகிரம் தேவம் வீக்க விஸ்வரமானசாம் நேரவனான் வந்துடுறான். என்னம்மா ஏன் கூட்டு அப்படின்றான். பிரத்யார்த்தம் பிரயுக்தாமே யாகிரேவ க்ஷமஸ்வமே. நான் டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டேன் சுவாமி, அபசாரப்பட்டேன், க்ஷமஸ்வமாம் அப்படின்றார். அதன் அமோகம் தரிசனம் தேவி ஆதிச்சே துவீச்சாத்மகம். அதை பார்த்து சந்தோஷமாச்சுன்னா உனக்கு ஒரு குழந்தை கொடுத்து போறேன் அப்படின்னு கொடுத்து போயிடும். யோனிர் யதா நதுஷ்யேதா கட்டாஹந்தே சுமத்வே. நான் போன பிறகு சின்ன குழந்தை ஆயிடுவாய், யோசனை பண்ணாது. இது தஸ்யாம் ஆதாயா கர்ப்பம் சூரியோ திவங்கதகா. இந்த மாதிரி சூரியனை கரணனை கொடுத்துட்டு போயிட்டான். சத்ய குமார சஞ்சக்ஞே தித்தியேவ பாஸ்கரகா. அவன் இன்னொரு சூரியன் மாதிரி இருந்தான். தம் சாத்தியஜன் அதீதோயே கிருச்சால் லோகஸ்ய பிப்பதி. லோகத்தாருக்கு பயந்துண்டு நான் சின்ன பெண்ணாச்சே என்ன சொல்லுறார் அப்படின்னு ஒரு பெட்டியில் வச்சுட்டு பிரபிதா மகஸ்தாமுவாகா பாண்டுருவை சத்திய விக்ரமகா நதியில் விட்டுட்டா இவனை பாண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். யாருக்கு? குந்தி தேவிக்கு. ஸ்ருத தேவாந்த காரூஷோ விருத்த சர்மா சமக்ரஹீத். யஸ்யாம் அபூத் தந்தவக்தரஹ ரிஷி சப்தோதிதே சுதகா. இது ஒரு நிமிஷம் 14 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான் இவன். யாரு? வசுதேவ். அவளுக்கு என்னென்ன குழந்தை பிறகுதான் சொல்லிட்டு வரான் இங்க. ஏன்னா தேவிக்கு 8வது பண்ண. சரி, அந்த தேவிக்கும் ஒரு பாரிய. அதுல சத்யகுமார் சஞ்சக்ஞே திரியோ பாஸ்கர காபரம் ஸ்ருத தேவாந்த காரூஷோ புத்த சர்மா சமாகிரஹீத். சரி, சமாகிரஹீத் யஸ்யாம் அபூத் தந்தவக்தரஹ ரிஷப்தோதிதே சுதகா. ஸ்ரீதேவி ஒரு புத்த சர்மா கருஷிரேஷாதிபதிகள். அவளுக்கு தந்தபக்தன் வருகிறான். அவன் ஹிரண்யாட்சி முதல் ஜென்மம் அதை சொல்லிட்டு போறார். யஸ்யாபூத் தந்தபக்தரஹ ரிஷி சப்தோதிதே சுதகா கைகேயோ திருஷ்டகேதுஷ்சா திருகீர்த்திம் அபிந்ததா. திருகீர்த்தி என்றவளுக்கு திருஷ்டகேதுவை சேர்ந்து அதில் ராஜாதி தேவி ஜெயசேனன் பெறுகிறான். சந்தர்தனாதயஸ்தஸ்யா பஞ்சாசன் கேகயா சுதாக ராஜாதி தேவியாம் மாவந்தியௌ ஜெயசேனோ அகனிஷ்டகா தமகோஷைராஜகா ஸ்ருதஷ்டவசமக்ரஹீத். தமகோஷ் என்றவன் சேதிராஜன் ஸ்ருதஷ்டவச கல்யாணம் பண்ணிட்டான். சிசுபால சுரஸ்தஸ்யாக கிரித்தஸ்ய சம்பவகா. அவன் சிசுபாலன் குழந்தை பெறுகிறான். அவன் ஹிரண்யகசிபுவின் அபராவதாரம். தேவபாகஸ்ய கம்சாயாம் சித்திரகேது பிருஹத் பலௌ. சரி, இவன் வசுதேவனுடைய தம்பிகள் இத்தனை பேர். இப்போ தம்பி அண்ணா தேவபாகன், திவஷ்டரசன், அனசன், சஞ்சயன், ஷாமக்கன், வத்சகன், ஷமீகன், கங்கா. இத்தனை பேருக்கும் தாரியர்கள் பேர் சொல்லி பசங்கள விஷயத்தையும் சொல்றாரு இங்க. கம்சவத்யாம் தேவஷ்டவசகா துவிகிரேஷுமாம்ஸ்தரகா கங்காயாம் ஆனகா ஜாத்தா சத்யஜித் குருஜித் ததா. 3வது தம்பி
सञ्चितो राष्ट्रपाल्यां च विषदुर्मर्शनादिकान् अधिकेशादिहिरण्याक्षौ சூரபூமியாம் சாமகா. அப்புறம் விஷ்ணுகேஷன் இன்னொரு தம்பி. விஷ்ணுகேஷ்யாம் அப்சரசி விருக்காதீன் வத்சகஸ்ததா தக்ஷ புஷ்கரசாலாதீன் துர்வாக்ஷ்யாம் விருக்க ஆததே சுமித்ரார்ஜுனபாலாதீன் சதமீகாத்து சுதாவினி கங்கச்சித் கர்ணிகாயாம் வை ரித்தஜாம் அஜயாவபி பௌர்வி ரோஹிணி பத்ரா. இந்த இவனுடைய பாரியர்கள். பௌர்வி வசுதேவனுக்கு, பௌர்வி ரோஹிணி பத்ரா மதிரா ரோச்சனாயிலா தேவிக்கு பிரமுகா ஆசன்ன பத்னியா ஆனகதுந்துகே. வசுதேவனுக்கு 7 பேர் சொல்றா, 14 பேர் முன்னாடி சொல்றாரு முன்னுக்கு. ஆரகே பலங்கதம் சாரணஞ்சா துர்மிதம் விபலம் திரவம் வசுதேவாத் ரோஹிணியாம் கிருதாதீன் உபவாதயத்து. ரோஹிணி கர்ப்பத்தன்னா ಬಲ ಗದ ಸಾರಣ ದುರ್ಮದ ವಿಪುಲ ಧ್ರುವ ಕೃತೆ ಇತ್ಯಾದಿ. ಸುಭದ್ರೋ ಭದ್ರವಾಹಶ್ಚ ದುರ್ಮದೋ ಭದ್ರೇವ ಚ ಪರುವ್ಯಾಸ್ತನಯಾಖ್ಯೇತೆ ಭೂತಾದ್ಯ ದ್ವಾದಶಾ ಭವನ್. ಪೌರ್ವಿயின் ಭಾರ್ಗவே பௌர்வி இப்படி என்ன வசுதேவா பௌர்வி என்ன 12 பேர் விஷயங்கள். பூதா, சுபத்ரா, பத்ரவாசா, துர்மதா, பத்ர இத்தியாதி அப்படின்ட்டார். நந்தோ வனந்த கிருத்தக சூராத்யா மதிராத்மஜாகா கௌசல்யா கேசனம் தேகம் அசூத குலநந்தனம். சரி, வசுதேவனுக்கு 3வது வயசு. மதுரைன்னா நந்தா, உபநந்தா, கிருத்தக்கா, சூரா இத்தியாதி ಹಲವಾರು அப்படின்றான். சரி. கலங்கதம் சாரடஞ்சா துருதம் துவலந்திரம் வசுதேவஸ்து ரோஹிண்யாம் கிருதாதீன் உபபாதயத்து சுபத்ரோ பத்ரவாஹச்ச துர்மதோ பத்ரேவ ச பௌரவ்யஸ்தனயாக்ஷேதே பூதாத்யா த்வாதச அபவன். நந்தோபநந்த கிருத்தக சூராத்யா மதிராத்மஜா. மதிரான் பாரியே. நந்தா, உபநந்தா, கிருத்தக்கா, சூரா இத்தியாதிகள். கௌசல்யா கேசனந்தேகம் வசூதா குலநந்தனம். கௌசல்யா என்ற ஒரே பெண், கேசி ஒரே பையன். ரோச்சனாய அமதோ ஜாதா ஹஸ்த ஹேமாங்கராதயா. சரி, இது 4வது. அப்புறம் இலாயாம் ஒரு வல்காதீன்னு எது முக்கிய நஜீஜனத்து விபரிஷ்டோ திருதேவாயாம் ஏக ஆனகதுந்துபேஹி. குரு வல்கா இத்தியாதி 20 இலாவன்னு பெறுகிறார். வசுதேவனுக்கும் திருததேவான்றதுனாலே விபரிஷ்டான் ஒரே பையன் பெறுகிறான். அப்புறம் 9வது விபரிஷ் வசுதேவன்னா சாந்திரேகா விபரிஷ்டோ திருததேவாயாம் சாந்திதேவாத்மஜாராதன்ன ஸ்ரம பிரதிஸ்ருதாரேக தாதான கல்பவரிஷாத்யா உபதேவ சுல்தாதசா. 10 பேர் வசங்கள் பெறுகிறார். அப்புறம் வசுஹம்சம் சுவம்சாத்யாக ஸ்ரீதேவாயாஸ்து ஷட்சுதாக. வசுதேவனுக்கும் ஸ்ரீதேவிக்கும், வசுதேவனுக்கும் உபதேவிக்கும், வம்சதேவனுக்கும் சாந்திதேவிக்கும், வசுதேவனுக்கும் திருததேவிக்கும். ஸ்ரீதேவான்றதாலே வசுஹம்சாதி 6 பேர் வசங்களும், உபதேவி என்னும் 10 பேர் வசங்களும், சாந்திரேகான ஸ்தமா பிரதிஷ்டுதி இத்தியாதிகளும். திருததேவி என்னும் ஒரே விபரிஷ்டன் பிறந்து அது சொல்றார். வசுதேவ சுதா நஷ்டா ஆததே சகதேவையா குரு விஷ்ணுத முக்கியாம்ஸ்து சாட்சாத் தர்மோ வசூரிவா வசுதேவஸ்து தேவக்கியாம். தேவிக்கீர் வென்றது. அஷ்டபுத்திரா ஜீரதி கீர்த்திமந்திரம் சுஷேணஞ்ச பத்ரசேனம் உதாரதீஹி ரிஜும் சம்பர்தனம் பத்ரம் சங்கர்ஷண மகீஸ்வரம். 7வது பையன். கீர்த்திமந்திரம் சுஷேணம் பத்ரசேனம் ரிஜும் சம்மர்தனம் பத்ரம் 6. 7வது ரோஹிணி வயத்துக்குள்ளே சங்கர்ஷண மகீஷ். அங்கன்னு இங்க கொண்டு இவள் கர்ப்பத்துல
தேவிக்கு சங்கர்ஷண மகீஸ்வரம் கதராமன் அஷ்டமஸ்து தகௌராசீத் ஸ்வயமேவ ஹரிः கிலா எட்டாவது கர்ப்பம் கண்ணபிரான் சுபத்ராஜ மகாபாகா தவ ராஜன் பிதாமகி இன்னொரு குழந்தை தங்கை சுபத்ர கிருஷ்ணனுக்கு பசுல இன்னொரு குழந்தை கிருஷ்ணனுக்கு தங்கை சுபத்ரா மகாபாகா தவ ராஜன் பிதாமகி எதா இதே தர்ம இவருக்கு பரீட்சித்துக்கு பிதாமகி பாட்டி யாரு சுபத்ரே யதா யதே தர்மஸ்ய க்ஷயோ விருத்திச்ச பாப்மனகா ததா து பகவானீஷா ஆத்மானம் சிருஜதே ஹரிஹி இங்க நமக்கு கிருஷ்ணனுடைய கதை சொன்ன என்னமாறுதுன்னு சொல்றார். இன்னும் கிருஷ்ணகிரி சொல்வா இல்லை. யதா யதேக தர்மஸ்ய க்ஷயோ விருத்திச்ச பாப்மனகா ததா து பகவானீஷா ஆத்மானம் சிருஜதே ஹரிஹி சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே அவதார ரகசியத்தை சொல்றார் பகவத்கீதையில. அதே இங்க சொல்றான். யதா யதேக தர்மஸ்ய க்ஷயோ விருத்திச்ச பாப்மனகாம் தர்மக்ஷயமானப்போ தர்ம விருத்தி தர்மக்ஷயமானப்போ தர்ம விருத்திக்காகவும் பாப்மனஹா பாபத்தை போக்கடிக்கிறதுக்காம் அப்புறம் ததாத்து பகவானீஷா ஆத்மானம் சிறுத்தை அப்ப நான் பருக்கிறேன் தானே பருகிறேன் அப்படி 8ஆம் ஜென்மத்துக்குள்ளே 8வது குழந்தையாக தேவிக்கு வயத்துக்குள்ளே வசுதேவனுக்கு பிறந்தார். ஆத்மமாயாம் வினேஷஸ்யா பரஸ்ய திருஷ்டுராத்மனகா என்மாயா சேஷ்டிதம் சகா ஸ்தித் உற்பத்தி அப்பியாயகி. அவன் என்ன பண்ணான்? கண்டுகிறான் பிறந்து ஆத்ம மாயையை காட்டுறானான். பரஸ்ய திருஷ்டுராத்மனகா பரபுருஷனான பரமாத்மாவான எம்பெருமானுடைய ஆத்மாவையும் பார்க்கறதுக்காக என்மாயா சேஷ்டிதம் பும்சகா ஸ்திதி உற்பத்தி அப்பியாயகி சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா ஜெகத் காரணகர்த்தா சர்வஸ்மாத் பரத்வா சர்வ வியாபகத்துவம் திருவாய்மொழியில என்ன சொல்றோ 10 அத்தனையும் பார்க்கறதுக்காக சொல்றார். நச்சிஸ்தி ஜென்மனோ ஹேது கர்மனாவே மஹீபத்தே. அவன் கர்மத்தால் பிறகுல அனுகிரகித்துக்காக தான் பஞ்சோபரிஷன்மையான சரீரத்தோடு வந்து பிறந்தான். ஆத்மாயாம் வினேஷஸ்யா பரஸ்ய திருஷ்டுராத்மனகா அனுகிரகஸ்தன்னிவர்த்தேகே ஆத்மலாபாய சேஷ்யத்தே. நம்முடைய ஆத்மலாபத்துக்காகவும் அனுகிரகம் பண்றதுக்காகவும் கண்டபிரான் பிறந்தான். அக்ஷோஹீராம் பதிபிஹி அசுரைர் நிருபலாஞ்சனைஹி பூ ஆக்கிரமியமானாய அபாராய கிருதோத்யமாக. 18 அக்ஷோகிணி சைன்யம் இருந்தே அதை அடக்கி பூபார்க்கு அடக்கிறதுக்காக வந்தான். கர்மாண்ய பூபார ஹரணாயச்சா கம்ச இது கண்டவனான் பறந்திருந்து ஜாத கம்ச பதார்த்தாயா பூபார ஹரணாயச்சா இது சொல்லி அக்கியம் கொடுக்கணும் கோகுலாஷ்டமி ஜனங்கள். அந்த மாதிரி கண்டவனான் பறந்து எதுக்காகனா அக்ஷோகிணீனாம் பிருவி சுரேந்திரலாஞ்சனை பூ ஆக்கிரமியமானாய அபாராய கிருத்தோத்தியமா பூமி பாரத்தை குறிக்கிறதுக்காக கண்டவனான் அவதாரம் பண்ணான். கர்மான் அபரிமேயானி. அவன் பண்ணுது காரியங்கள் 1 2 எல்லாம் லாயர் காரியம். பெரிய லாயர், பெஸ்ட் லாயர் அப்படி என்ற கண்டவனான். மனசாபி சுரேஸ்வரைஹி மனசு நெருக்கியார்படுத்த காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். சுரேஸ்வரி சக சங்கர்ஷண சக்கரே துணையிலே சங்கர்ஷன் இருந்தான். யார் சங்கர்ஷன்? பத்ராமன். பகவான் மதுசூதனா கலோ ஜனிஷ்யமானானாம் துக்க சோகதமோனுதம். துக்கத்தையும் சோகத்தையும் இருட்டையும் போக்குறதுக்காக கண்ணபிரான் பிறந்தார். அனுகிரகாய பக்தானாம் சுபுண்ணியம் விதனோத்யஷகா. பக்தர்கள் அனுகிரகத்துக்காகவும் புண்ணியஸ்தாபனார்த்தமாகவும் யசஸ்தாபனார்த்தமாகவும் எஸ்மின் சத்கர்ண பீயூஷே யசஸ்தீர்த்தவரே சகிருத். லோகத்திலே யசஸ் ஒன்று பண்றதுக்காகவும் பூபார் ஹர்ணார்த்தமாகவும் கம்சபதார்த்தமாகவும் ஸ்ரோத்ராஜ்யபஸ்பிருஷ்யா துனுத்தே கர்மவாசனாம். காதல கை வச்சுட்டாலே கர்மவாசனை எல்லாம் போயிடுறான். கண்ணன் பேரு சொல்லி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு
போஜ விஷ்ணி அந்தக மது சூர சேன தசாரக கை. நான் பீனிங்கிலேயே சொன்னேன், இவளெல்லாம் கண்ணனே எப்போ நினைச்சுட்டு இருக்கான்னு. இதை பார்த்தான் சொல்லுங்க. யார் கிருஷ்ணன் ரொம்ப கொண்டாடுறான்னா போஜ வம்சம், விஷ்ணு வம்சம், அந்தக வம்சம், மது வம்சம், சூரசேன வம்சம், தசார்க வம்சம், குரு வம்சம், சஞ்சய வம்சம், பாண்டவ வீரர்கள், யது குலத்தார், இத்தனை பேரும் கண்ணனை நமஸ்காரம் பண்ணிட்டு அவதாரத்தை பார்த்துட்டு இருந்தாலாம். போஜ விஷ்ணவ அந்தக மது சூரசேன தாரகை ஸ்லாகனீய யோ அஹித சஸ்வத் குரு சிருஞ்சய பாண்டுபிஹி ஸ்னிக்தி ஸ்னிக்தஸ்மிதே அக்ஷிதோதாரைஹி வாக்கியைஹி விக்ரமலீலையா. எம்பெருமானுடைய சிரிப்பு, திருமேனி, மூமெண்ட்ஸ் சகலத்தையும் பார்த்து அவன் லீலையை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தான். முன்னுக்கு அப்படியே சொல்ற 90 அத்தியாயம் இருக்கு தசமஸ்கந்தத்துல. முதல் 4 அத்தியாயம் ஜென்மலீலா, அப்புறம் 45 அத்தியாயம் மதுரா கோகுல லீலா, நெக்ஸ்ட் 41 அத்தியாயம் துவாரகா, அப்புறம் பிருந்தாவனம். துவாரக்கே அப்புறம் பண்ண லீலைகள். ஒரு லீலை சக்கரமன் அத்தனையும் லீலை சொல்றார். என்ன ஸ்லாகனீயோ ஹிதஸ்வதி குரு சிந்தய பாண்டுபிஹி திக்திகம் விஸ்மிதோதாரைஹி வாக்கியை விக்ரம் லீலையா நிர்லோகம் ரமயாமாசா மூர்த்தியா சர்வாங்கரம்யா. பூலோகத்துல வந்து சந்தோஷப்பட்டு ரமயாமாசா நமக்கு சந்தோஷப்படுத்தி மூர்த்தியா சர்வாங்க ரம்யா. கண்ணனை பார்த்தது எப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணமூர்த்தின்ட்டு பேர் வச்சுக்கிறான். ஏன்னு பேர் சொன்னால சர்வாங்க சர்வாங்கமே ரம்யமாயிருக்கான். எஸ்யானனம் மகர குண்டல சாரு கர்ணா, திருமுக மண்டலத்தில் இருக்கார். ஆனனம் மூஞ்சி மகர குண்டல சாரு கர்ணா ராஜ கபோல சுபகம் சவிலாசகாசம். கபோல யுக்மம் என்ன, சிரிப்பு என்ன மூஞ்சியிலே. நித்தியோத்சவன்ன தத்திருப்பர் திசபி பிபந்தியோ. அவருடைய நித்தியோத்சவத்தை கூத்தருடன் எடுத்தாடில் கோவிந்தநாமனாவோடும் வாய்த்த குடலும் ரிஷிகேக்கில் கண்ணன் என்ற மெய்யாக்கும். அந்த மாதிரி நாரியோ நராச்ச முதிதாக குபிதா குபிதா நிமேஷா. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்கா. அந்த நிமிஷக்கிருவத்தி மேல கோபம் பண்ணிடலாம். ஜாத்தோகத பிதிர்கிருஹாத் பிரஜமேதிதார்த்தோ தத்வாரி புன்சுதசதானி கிருதோதுதாரகா. பறக்கச்சே பிதிர்கிரகத்தன்னு கிளம்பிட்டார். அரே அவன் எடுத்துன்னு போனானே தலை மேல வசுதேவன். ஆமா, ஜாத்தோகத பிதிர்கிருஹாத் பிரஜமேதிதார்த்தோ தத்வாரி புன்சுதசதானி கிருதோதுதாரகா. சுதசதானி 100 பேர் ராட்சசர்களை கொன்னான். ஜாத்தோகத பிதிர்கிருஹாத் பிரஜமேதிதார்த்தோ ஹத்வாரி புன்சுதசதானி கிருதோதுதாரகா. உத்பாத்யதேஷு புருஷக்ருதிபிஸ் சமீஜே ஆத்மானம் ஆத்மநிகமம் பிரதயன் ஜனேஷு. ஜனங்களில் சந்தோஷத்தை உண்டு பண்ணி, சந்தோஷம் ஜனயேத் பிராஜ்யா, தரைவி ஈஸ்வர பூஜனம் பண்றான். அதெல்லாம் உண்டு பண்ணி உற்பத்தியதேஷு புருஷக்ருதிபிஸ் சமீஜே யஜ்ஞ ஏகாரிகளம் பண்ணான். ஆத்மானம் ஆத்மநிகமம் பிரதயன் ஜனேஷு. ஆத்ம பரமாத்ம விஷயத்தை எல்லா கர்மத்திலையும் தெரியும்படி பண்ணி பிருத்வியாசவை குருவரம் க்ஷபயன் கருணா குருணாம் பிருத்வாசவை குருபரம் க்ஷபயன் குருணாம். குருவம்சத்திற்கு வந்த துக்கத்தெல்லாம் போக்கடித்து அந்த சமுத்த கலினாயுதி பூபச்சம்பஹா. கலி கோலாகலத்தையும் அடக்கி திருஷ்டியா விதூய விஜயே ஜெயமுத்விகோஷ்யா. ஜெய் ஜெய்காரம் பண்ணி வைத்து மகாபாரதத்தில் வென்று
புரோட்சோத்தபாய ச பரம் சமகாத் ஸ்வதாமா. உத்தவனுக்கு கீதை என்று சொல்லி தன்னிடத்துக்கு கிளம்பினான். அஸ்மின் கிருதமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி பரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.